ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு பார்ட் 2க்கான வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அழகர் வந்து செமமாக கோவத்தில் வந்து சவால் விட்றாங்க. இங்கே பாரு, இது வரைக்கும் நீ பார்த்த அழகரே வேறு, நானும் போனால் போகுதுன்னு உன் பொண்ணுக்காக வந்து பொறுத்திருந்து பார்த்தா நீ வந்து ஆதிபாரதியை பிரிச்சிட்டல. உன்னைய வந்து நான் யாருங்கிறத வந்து காட்டாமல் விட மாட்டேன். உன் பொண்ணுக்கு வந்து நீ யாருங்கிற உன் சுயரூபத்தை வந்து வெளிக்கொண்டு வந்து எல்லார் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தலை. என் பேர் வந்து அழகர் கிடையாதுன்னு அதிரடியாக சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாரதி வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து அழுதுகிட்டு அந்த பக்கமாக ஓரமாக நின்றுட்டு இருக்கப்ப சரின்னு சொல்லி போய் ஆண்டாள் வந்து போய் பேசலான்ட்டு போகிறாங்க. போகிறப்போ வந்து ஆண்டாள் வந்து பாரதியை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுரி, என்னாச்சு, ஏன் அழுதுருக்கியா அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ணி தொலைகிறது, என் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்லது கூட நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இந்த மாதிரி என் அப்பா தான் வந்து ஸ்வேதா வந்து அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு சொன்னோன்னா, அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டி இப்படி சொல்கிற, அவர் வந்து உன் நல்லதுக்காக செஞ்சா, ஏன் நல்லதுக்காக வந்து அவர் எதுக்கு செய்கிறாரு தேவையில்லாமல், இப்போ இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு வந்து எனக்கு எல்லாரும் நல்லது செய்கிறேன்னு சொல்லி என் தலையில் வந்து மேற்கொண்டு வந்து கஷ்டத்தை வந்து திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு அவர் எதுக்கு இப்படி பண்ணார் அப்படின்னா, இல்லடி நான் சொல்கிறத முதல்ல கேளுன்னு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து தெரியாமல் வந்து செஞ்சிட்டாரு, அதுக்காக இப்படியா பேசுவேன் அப்படின்னோன்னே, ஏன் பேச மாட்டேன், அவர் எனக்கு நல்லது செய்ய அவர் யார் அப்படின்னு கேட்டோன்னே செமக்கம் வருது ஆண்டாளுக்கு வந்து. ஏன் என் அப்பா வந்து அவர் யாருன்னு கேட்குற லெவலுக்கு இருக்கா, அவரெல்லாம் உனக்கு நல்லது செய்யக்கூடாதா, இது வரைக்கும் செஞ்ச நல்லது போகாதா அப்படின்னோன்னே, என் ஃப்ரெண்டுன்னு நினச்சி உனக்காக வந்து என் அப்பா வந்து நல்லது செய்ய போனார்ல, அதான் இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் அப்படின்னோடனே, அப்படி நினச்சிருந்தா வந்து நீலாம் என் வீட்டுக்கே வந்திருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆண்டாள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அப்போ நீயும் வந்து சராசரி மாதிரி தான் பேசுவேல்ல அப்படின்னா, ஆமாம் நீ பதில் பேசுனா நீ பேச தான் செய்வேன். இது நாள் வரைக்கும் பாரதி உடனே கையெடுத்து கும்பிட்றாங்க ஆண்டாள்கிட்ட. இது வரைக்கும் நீ வந்து எனக்காக செஞ்ச உதவியை வந்து ரொம்ப நன்றி, நான் வந்து உன்னை பார்க்க வந்தது தப்புன்னு சொல்லிட்டேல்ல, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் உன் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டாளும் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு வந்து பிரிஞ்சிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஆதி வந்து வேகமாக வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி, பாரதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், நான் சொல்கிறத முதல்ல கேளுன்னு, தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசாதீங்க, அதான் பேச வேண்டியது எல்லாத்தையும் ஸ்வேதாவை வர வச்சு பேசிட்டீங்களே அப்படின்னா, இங்கே பாரு, அந்த விஷயம் தர்மலிங்கம் அவர் வந்து ஆண்டாளோட அப்பா பண்ணதுக்கு என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரி பேசுகிறல்ல, ஏன் இப்படிலாம் இப்போ இருக்க அப்படின்னோடனே, கதவை திறக்க முடியுமா முடியாது, தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி, இதை வந்து நான் வந்து முதல்லே கேட்டேன்ல, அப்போ சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் வேணும்ன்ட்டு நானும் முடிவு பண்ணிட்டு நீங்களாக சேர்ந்து வந்தீங்க, இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து என்னை வந்து வெறுத்து ஒதுக்குனா என்ன நியாயம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க. உங்களை வாசுக்கு அப்புறமா உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்களை காதலித்து உடனே வந்து நான் சம்மதம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய தப்பு. இப்போ வந்து உங்கள் மேலே தப்பு இருந்தும் நான் மறுபடியும் நீங்கள் தான் வேணும்னு நான் நினச்சி முடிவு பண்ண பார்த்தீங்களா, அதுவும் தப்பு. எல்லாம் என் தமிழுக்காகவும் என் காதலுக்காகவும் நான் எடுத்த முடிவு எல்லாமே வந்து தப்பாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அவ்வளோதானே பாரதி அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் விருப்பம் இல்லைன்னா அன்றைக்கி நான் வந்து பேப்பர் விவாதத்து கொடுத்ததுனால அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நான் மாட்டுக்கும் வந்து கிளம்பி போயிருப்பேன்ல, அப்புறம் அதை விட்டுவிட்டு இப்போ வந்து என்னை வந்து வேணுன்ட்டே வந்து நீங்கள் ஆசை காட்டி என்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடேங்கப்பா, யார் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா, எல்லா பிரச்சனையும் வந்து நீங்கள் செஞ்சுட்டு என் மேலே தப்பு இருக்கிற மாதிரி இப்போ சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் ஆதி வந்து கடைசியாக கேட்குறாங்க, நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, பாரதி அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் கோபத்தில் வந்து, வேண்டாம் ஆதி, நீங்கள் எனக்கு வந்து தேவையே கிடையாது, தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க, இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி வந்து வெறுத்து போய் ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து ஆதிக்கு வந்து க்ளோஸ்அப் காமிச்சு வந்து அதிரடியாக ஒரு ஆதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தர்மலிங்கம் வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆண்டாள்கிட்ட வந்து கொடுக்கலான்ட்டு வராங்க. வந்தப்போ வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி, நான் வந்து இந்நேரத்துக்கு என் மாப்பிள்ளை தவிர வேறு யாராவது என்னை அடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவங்க வந்து உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், என்ன பண்ணுறது, என் பொண்ணுக்காக நான் எல்லாத்தையும் வந்து பொறுத்து இருந்து போகிற மாதிரி ஆகி போயிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆமாம் நான் முதல்ல வந்து முன்ன மாதிரியே இருந்தேன், இப்போல்லாம் அப்படி இல்லையே, என் பொண்ணுக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு அவருக்காக வந்து நான் எல்லாமே வந்து இறங்கி போக ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்னோன்னா, ஆண்டாளோட அப்பா வந்து நல்ல திட்டம் போட்டு சந்தோஷமாக உன்னை மன்னிச்சிருமா, நீ நல்லா இருக்கணும், இந்த அழகர் வேண்டாம், உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சு நான் சந்தோஷமாக உன்னை வந்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க.
அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ஆண்டாளோட அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா வந்து இவன் என்ன கண்டுபிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடுற ஆட்டத்தில் இவ்வளோ ஈஸியாக வந்து பாரதி எல்லாரையுமே ஒரே ஸ்வேதா வர சொல்லி ஒரு ஃபோனில் வந்து பிரித்து விட்டாச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து ஸ்வேதா வந்து கால் பண்ணுறாங்க. ஸ்வேதா கால் பண்ணுறத பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் வந்து ஆண்டாளும் திரும்பி பார்க்குறாங்க. ஃபோனை வந்து நைஸாக வந்து எடுத்து பேக்கெட்டில் வைக்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.